அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வஸ்ஸிர் லி அம்ரி வஹுல் தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத். இன்றைய பதிவின் தலைப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிரா என்னும் தலைப்பு ஆகும். மோவியாவுடைய காலம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய சலபுகளுடைய வாதம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா ஒரு காஃபிர், தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிர், அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர், அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர். இப்படி நபிகள் நாயகத்தோட பரம்பரையே காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய தொடக்க காலமானது மோவியாவுடைய காலகட்டமாகும். அதே சமயம் யஜீதினுடைய தந்தை மோவியா ஒரு முஸ்லீம், மோவியாவின் தந்தை அபு சூபியான் முஸ்லீம், மோவியாவின் தாய் ஹிந்தா ஒரு முஸ்லீம் என்று இன்றைக்கு சலபுகளில் பெரும்பாலும் கூறி வருகின்றார்கள். அதே சமயம் நாம் வெறுக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால், ஆதம் நபி தொடங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் பரம்பரையானது ஒரு மூமீன்களுடைய முஸ்லீம்களுடைய பரம்பரை என்று நம்புகின்றார்கள். இது பற்றிய சரித்திர உண்மைகளை நாம் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டியுள்ளது. முதலில் நபிகள் நாயகத்தினுடைய தந்தையை பற்றி நாம் பார்ப்போம். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கிபி 545 ஃபாத்திமா பின்த் அம்ருவுக்கும் அப்துல் முத்தலீப்புக்கும் மகனாக தோன்றினார்கள். அப்துல் முத்தலீப்புக்கு 16 மக்கள் உண்டு. அதில் 10 ஆண் மக்களும் 6 பெண் மக்களும் உண்டு. அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அப்துல் முத்தலீப்பினுடைய 10வது மகனாக இருக்கின்றார். மக்காவில் பிறந்தார்கள். இந்த அப்துல்லா மீது அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு அளவு கடந்த பாசமும் பிரியமும் இருந்தது. தோற்றத்திலும் குணத்திலும் அழகும் நன்மையும் நல்லவராக இருந்த காரணத்தினால் அப்துல் முத்தலீப்புக்கும் அவர் பெற்ற மற்ற மக்களுக்கும் கூட அப்துல்லா மீது நல்ல பாசம் இருந்தது. ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் தங்களுடைய செல்வங்களாகிய தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் ஜம்ஜம் கிணற்றிலே போட்டு மண்ணெயலை போட்டு மூடிவிட்டு அதற்கு மேல் தூஃபால் பாலுடைய சிலையை நிறுவி வைத்தார்கள். எதிரி நாட்டினுடைய மிரட்டலுக்கும் கொள்ளையடித்து சென்று அச்சத்தின் காரணமாக இந்த காரியத்தை செய்தார்கள். இதனால் ஜம்ஜம் கிணறு எங்கு இருக்கிறது என்று கூட தெரியாத நிலைமைக்கு வந்துவிட்டது. இந்த நிலைமையில் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு கனவிலே அல்லாஹ் ஒரு செய்தி அறிவிக்கின்றான். அதாவது ஜம்ஜம் கிணறை நீர் தோண்ட வேண்டும் என்று இறைவன் கட்டளைகின்றான். இதனால் அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு அவர்கள் தானே கிணறை தோண்ட முற்பட்ட போது மக்காவில் உள்ள மற்ற குலத்தினர் தாங்களும் இதில் பங்கெடுப்போம் என்று கூறினார்கள். இதனை அப்துல் முத்தலீப் அவர்கள் விரும்பவில்லை. பனு சவுத் கோத்திரத்தில் ஹுதைப் என்ற ஒரு பெண்ணை காண்பதற்காக அப்துல் முத்தலீப் பயணப்பட்டார். இந்த ஹுதைப் என்னும் பெண்மணியானவர் ஒரு ஜோஷியக்காரியாக இருந்தார். இந்த பெண்மணியை காண பயணப்படும் பொழுது வழியில் கொண்டு சென்ற நீர் தீர்ந்தபோது தாகத்தினால் வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அல்லாஹ் மலையை இறக்கி வைத்தான். இந்த செய்தியானது குறைஷி மக்களுக்கு தெரிந்தது. குறைஷிகளுக்கு அப்துல் முத்தலீப் பாசம் வந்ததற்கு ஒரு காரணம், அல்லாஹ் அவருக்கு மட்டுமே மலையை அருளினான் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தின் விளைவாக அவர்கள் அப்துல் முத்தலீப் மிகவும் நேசித்தார்கள். இதனால் ஜம்ஜம் கிணறு தோண்டும் உரிமையை அப்துல் முத்தலீப் மட்டுமே உண்டும் என்று வாதிட்டார்கள். அதே சமயம் தன்னுடைய மக்களை கொண்டே கிணறை தோண்ட விரும்பினார் அப்துல் முத்தலீப். அதனால் எனக்கு 10 ஆண் மக்களை கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். இந்த 10 ஆண் மக்களை கொடுத்தால் நான் அதில் ஒரு மகனை உனக்கு பலி கொடுப்பேன் என்றும் கூறினார். அல்லாஹ் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு 10 ஆண் மக்களை மகனாக கொடுத்தார். ஜம்ஜம் கிணறும் தோண்டப்பட்டு விட்டது. இறுதியாக அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி,
அதை நிறைவேற்றினான். அதற்கு பிரதியுபரமாக தன்னுடைய ஒரு மகனை பலி கொடுப்பேன் என்று சொன்னபோது 10 மகன்களுடைய பெயரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டபோது அதில் அப்துல்லாவுடைய பெயர் வந்தது. இதனை பார்த்த அப்துல் முத்தலீபுக்கும் அப்துல்லா ரலியல்லாஹுடைய சகோதரருக்கும் மிகவும் வருத்தமும் வேதனையும் ஏற்பட்டது. அதே சமயம் ஏதாவது மாற்று ஏற்பாடு உண்டுமா என்று யோசித்த தருணத்தில் இந்த முதல் சீட்டு எடுத்தபோது அப்துல்லாவுடைய பெயரே வந்து இதனை கண்ட குறைஷி குலமும் அப்துல்லாவுடைய தாய்மாமனாகிய மக்கள் மக்ஜூம் கோத்திரத்தார்களும் இதை தடுத்தார்கள். நீங்கள் மாற்று ஏற்பாட்டை அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொன்னபொழுது அதற்காக நாம் ஏதாவது பரிகாரம் செய்வோம் என்று சொன்னபோது ஒரு சோஷியக்காரன் கேட்கும்போது சோஷியக்காரன் கூறினான், 10 ஒட்டகத்தை ஒரு சீட்டிலும் ஒரு சீட்டில் அப்துல்லாவுடைய பெயரை எழுதி போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவ்வாறு எழுதி போட்டு குறிக்கிய போது 10 ஒட்டகம் வராமல் அப்துல்லாவுடைய பெயரே வந்தது. திரும்பவும் அப்துல்லாவுடைய பெயரை ஒரு சீட்டிலும் மற்றொரு சீட்டில் 20 ஒட்டகம் எழுதி போட்டபோதும் அப்துல்லாவுடைய பெயர் வந்தது. இப்படி 30, 40, 50, 60, 70, 80, 90 என்று குலுக்கி போட்ட பின்பும் அப்துல்லாவுடைய பெயரே வந்து இறுதியாக 100 ஒட்டகமும் ஒரு சீட்டில் அப்துல்லாவுடைய பெயர் எழுதி போட்டதும் 100 ஒட்டகத்தினுடைய சீட்டு வந்தபோது அனைவரும் மகிழ்ந்தனர். அந்த அடிப்படையில் 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுக்கப்பட்டது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூறினார்கள், நான் இப்னு தபியின் 2 முறை பலியிட கொண்டு போனவர்கள் மகனாவேன் என்று பெருமையுடன் கூறுவார்கள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து பலியிட முன்வந்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றி ஆட்டை பலியை கொடுத்தான். அதுபோல் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக 100 ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு அப்துல்லாவை அல்லாஹ் காப்பாற்றி கொடுத்தான். அப்துல்லா அவர்களுக்கும் வஹுபுடைய மகள் ஆமினா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. திருமணமானவுடன் அப்துல்லா அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் ஆமினா அன்னையுடைய வீட்டிலே தங்கினார்கள். திருமணமானதும் முதல் 3 நாட்கள் மணமகள் வீட்டில் தங்கக்கூடிய இன்றைய நம்முடைய கலாச்சாரம் அன்றைக்கு அப்துல்லாவுடைய நடைமுறையில் தான் வந்தது. இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை திருமணம் நடந்துவிட்டால் திருமணம் முடிந்ததும் 3 நாட்கள் மணமகள் வீட்டிலே தங்க வைத்து தான் அனுப்புவார்கள். அந்த நடைமுறையானது அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த நடைமுறையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு படிப்பினை ஆகும். ஒருமுறை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ் செய்து கொண்டு ஜம்ரையில் கல்லிருந்து இருக்கும்பொழுது ஒரு பெண்மணி அவரை கடந்து சென்றார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் ஹதிலா பின்த் நௌஃபல் என்பதாகும். பார்க்க அழகான பெண்ணாவாள். அந்த பெண் அப்துல்லாவை நெருங்கி வந்து கூறினால், அப்துல்லாவே, உன்னோடு நான் சயனிக்க உறவுகள் ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்கள். இதனை கேட்ட அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஹராம் செய்வதை விட மரணம்தான் சிறந்தது என்று கூறினார்கள். உன் ஆசை என்னால் நிறைவு செய்ய முடியாது என்று கூறி ஒதுங்கி சென்று விட்டார்கள். ஹலால் ஹராம் எப்படி அப்துல்லா பேடினார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவரை பார்த்துத்தான் இன்றைக்கு காஃபிர் என்று ஒரு கூட்டத்தினர் சொல்லி நடக்கின்றார்கள். சில காலம் சென்றும் அதே பண்பை ஹதிலா பின்த் நௌபல் அப்துல்லா அவளை சந்திக்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லா அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் என்னோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டா என்று கேட்டார்கள். அதற்கு ஹதிலா பின் நௌஃப் கூறினார்கள், அன்றைக்கு நான் உம்மை பார்த்தபோது உம்மை கடந்து சென்று உம்முடைய பேரழகு, முகத்தில் இருந்த நூர் பிரகாசம் என்னை மிகவும் கவர்ந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நூர் உம்முடைய முகத்தில் இல்லையே என்றால் இதனுடைய காரணம் என்ன? நம்முடைய மார்க்கறிஞர் சொல்லக்கூடிய கூற்றுதுவாகும். அன்றைக்கு அப்துல்லாவுடைய முதுகுத்தண்டில் இருந்த அந்த முகமதுடைய நூறானது பின்னால் ஆமினாவுடைய வயிற்றில் வந்தபோது அப்துல்லாவுடைய நூறானது ஆமினாவுடைய முகத்திலே வந்தது. ஆமினாவிலிருந்து மகனாக பிறந்ததற்கு பின்னால் முழு நிலவாக, முழு வடிவமாக, கண்ணீத்தின் உருவமாகிய, கருணையின் சிகரமாகிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே பிறந்து அகில உலகத்தின் அருள்குடையாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அப்படிப்பட்ட நூறானது இன்றை நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் தான் ஹதிலா பின் நௌஃபல் கூறினார்கள், அப்துல்லாவே, அன்றைக்கு உம்மிடம் இருந்த நூர் இன்றைக்கு இல்லை என்று கூறினார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் சலா சொல்ல வேண்டும். அவர்கள் முஸ்லீம் என்பது இமாம் சுய்தி ரஹ்மத்துல்லாஹி வாதமாக இருக்கிறது. இன்ன பிற இமாம்கள் சுன்னத் ஜமாத் சேர்ந்த இமாம்களும்
இதனை வழிமொழியத்தான் செய்கின்றார்கள். ஃபத்ரத்தின் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களாகிய அப்துல்லா ஆமினாவிற்கு தண்டனை என்பது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்குறை மிக தெளிவாக கூறுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்தினை நாம் தண்டிப்பதில்லை, அந்த சமூகத்திற்கு தூதரை அனுப்பாதவரை என்று கூறுவது அல்லாஹ்வுடைய கட்டளையாக. அப்படி இருக்கும் பொழுது தூதர் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ரசூலுல்லாவுடைய பரம்பரையானது மில்லத் இப்ராஹிமாக வாழ்ந்தார்கள். அந்த மில்லத் இப்ராஹிம் அவர்கள் அனைவருமே மூமின்களாக முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு நபர் நபிகளாரிடம் வந்து என்னுடைய தாய் தந்தர் எங்கே இருக்கின்றார் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், உம்முடைய தாய் தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட அந்த நபர் அழுது கொண்டே சென்றார். அவரை திரும்ப அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், என்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த மனிதர் அமைதியாக சென்றார் என்ற ஹதீஸானது முஸ்லீமிலே வருகிறது. இதனால் இந்த ஹதீஸின்படி நபியினுடைய தாய் தந்தையர் நரகத்தில் உள்ளார்கள், காஃபிர்கள் என்பது இந்த முரட்டு வஹாபிகள் வாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததற்கு பின்னால் 200 வருடம் கழித்து அப்பாசி கலீஃபாக்களின் அடி வருடிகளாக வாழ்ந்த புகாரி முஸ்லீமுடைய கூற்றை நம்புவதா? வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மூமீனாக முஸ்லீமாக வாழ்ந்த அன்னை ஆமினாவையும் அப்துல்லாவையும் நாம் எப்படி காஃபிர் என்று சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட ஒரு முஸ்லீம் நபிகள் அவர்களுடைய தந்தையை காஃபிர் என்று சொல்ல மாட்டான். நான் அறுக்க பலியிட தயாராக இருந்த இரு தகப்பனின் மகன் என்று எவ்வளோ பெருமையாக கூறின அர்த்தம் என்ன? இஸ்மாயிலும் முஸ்லீம், அப்துல் முத்தலிஃபும் முஸ்லீம், அபுதாலிப்பும் முஸ்லீம், அப்துல்லாவும் முஸ்லீம் என்று தான் கொள்ள வேண்டும். இவர்களும் நபிகள் அவர்களை புகாரி முஸ்லீம் தான் பாசம். இவர்களுக்கோ அல்லாஹ்வுடைய தூதரை விட அவருடைய குடும்பத்தினரை விட இவர்களும் புகாரி முஸ்லீம் தான் பாசமாக இருக்கிறது. அதனால்தான் புகாரி முஸ்லீமுடைய யோகியதை தெரியாமல் அவர்கள் ஹதீஸை நம்பிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தையே காஃபிர் என்று முத்திரை குத்துகின்றார்கள் இந்த அடி வருட்டிகள். புகாரி முஸ்லீமுடைய யோகியதையை பற்றி நாம் பல வீடியோக்கள் இந்த ஆன்லைன் தமிழ் இஸ்லாமில் போட்டிருக்கின்றோம், அதை பாருங்கள். சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று தான் கூறுவார்கள். ஆனால் காஃபிர்களோ வஹாபிகளோ அப்துல்லாவை காஃபிர் என்று கூறுவார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் 25 வயதில் மரணமடைந்தார்கள். வியாபார நிமித்தமாக சிரியா சென்று வரும்போது ஜங்ஷன் பாயிண்ட் ஆகிய யாத்திரிபில் மதீனாவிலே தங்கி அங்கிருக்கும்போது நோய்வாய்ப்பட்டார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது தன்னுடைய மாமன் மகளாகிய பனு நஜ்ஜார் அவர்களின் வீடு எது என்று கேட்டு அங்கே தங்கினார்கள். அபி இப்னு நஜ்ஜாருடைய மகனாகிய நாஃபிகா அவர்களுடைய வீட்டிலேயே மரணமடைந்தார்கள். அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டார்கள். மதீனா பள்ளிவாசல் உள்ள பாபு சலாம் என்று சொல்லக்கூடிய நுழைவாயிலுக்கும் பாபுல் அபுபக்கர் சொல்ல நுழைவாயிலுக்கும் மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை அப்துல்லா ரலி அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுபோல் ஆமினா ரலியல்லாஹு அவர்கள் அபவாவிலே அடக்கம் செய்யப்பட்டார் என்பது வரலாற்று சான்று ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது இருக்கும்போது அண்ணனாருடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அழைத்து சென்று இதுதான் என்னுடைய தந்தையின் அடக்கஸ்தலம் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் அவர்களோ அந்த 6 வயது பாலகனாக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு சலாம் சொன்னதாக வரலாறு சொல்கிறது. நாமும் சலாம் சொல்லுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.